ஹலோ வணக்கம். ஆல்ரெடி வந்து நான் இந்த வீக்கெண்ட்ல ஹெல்தி பிரெட் பேக்கிங் கத்துக்க போறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸும் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். இப்போ மறுபடியும் அதே இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஜெப்டோல அதுக்கு முன்னாடி நாளே ஆர்டர் பண்ணிட்டேன். தேவையான வெட் இன்கிரீடியன்ஸ், ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே. ஜென்ரலா பேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வெட் அண்ட் ட்ரை கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே முன்னாடி நாளே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஊற வச்சுட்டேன். பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, அந்த அளவு எல்லாமே அவங்க கொடுத்திருந்தாங்க. நான் மெஷரிங் கப், ஸ்பூன்ஸ் எல்லாமே வாங்கினதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அது இல்லாம வெயிங் ஸ்கேலும் இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி வெயிங் ஸ்கேல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா நான் வந்து பேக் பண்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஒரு சில பவுடர் எல்லாம் வந்து அரைக்க சொல்லியிருந்தாங்க. பட் அது முன்னாடி நாளே என்னால அரைக்க முடியல. நான் ஆக்சுவலா வீடியோ பார்த்துட்டு நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். காப்பிரைட்ஸ் ரீசன்னால நான் வந்து அவங்களோட வீடியோஸோ இல்ல நான் எப்படி வந்து பாக்குறேன் அப்படின்ற அந்த கிளிப்பிக்ஸ் எதுவுமே நான் வந்து காட்டல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது மட்டும் தான் காட்டியிருக்கேன். இந்த பசங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறதுனா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் அத ஒரு பர்டனா நினைக்க மாட்டேன். என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் வந்து இந்த பாதாம் வச்சு நட் மில்க் எடுக்கிறது. இது வந்து நான் முன்னாடி நாளே ஊற வச்சுட்டேன் இல்லையா? அத வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு நான் வந்து மில்க் எடுத்துட்டு இருந்தேன். இதுல என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இந்த நட் மில்க் ஃபில்டர் பண்ற பேக் வாங்கியிருந்தேன். அது கூட ஷார்ட்ஸ்ல காட்டியிருப்பேன். ஆனா அது இருக்கிறதையே மறந்துட்டு நான் வந்து இந்த சீவ்லயே வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அது இருக்கே, இது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மில்க் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருந்துச்சு. இது வந்து ஒரு 1/3 கப் ஆஃப் பாதாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். பயங்கர திக்கா இருந்துச்சு. அடுத்த இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடர் பண்ணும். இதுவும் வந்து முன்னாடியே பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் அது பவுடர் பண்றதுக்குள்ள நான் ஆல்ரெடி வந்து பாதாம் பவுடர் பண்ணி வச்சிருந்தேன். அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. பாருங்க, இந்த பாதாம் மில்க் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாதாம் பவுடரும் வச்சிருந்தேன். என் பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள தூக்கி உட்கார வச்சுட்டு நான் வந்து அரைக்க போயிட்டேன். அவங்க வந்து பாதாம் பாலையும் பாதாம் பவுடரையும் பதம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவு பெரிய கிளாஸ் பவுல தூக்கி குடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க இந்த வீடியோலயே நிறைய பார்க்கலாம். நான் வந்து எதுவும் பெருசா கட் பண்ணல. ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தவங்க கத்துக்கணும்னா லைக் என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், உங்க கிச்சன் எவ்வளவு மெஸ்ஸியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து லைவா பாக்குறீங்க. நான் எதுவுமே வந்து இதுல கட் பண்ணல. எதுக்குமே வந்து நான் கட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணல. ஆன் தி ஃப்ளோல தான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட வந்து இன்னொரு இன்கிரீடியன்ட், அதாவது நம்மளோட ஃபிளாக்ஸ் சீட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதுல வந்து தண்ணி கலந்து ஒரு மிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணும். அதுவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்போ இதுல பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் பாதாம் மில்க், அதுக்கப்புறம் அந்த ஃபிளாக்ஸ் சீட் பவுடர்ல பண்ண அந்த ஒரு மிக்ஸ் வச்சிருந்தேன். அடுத்து வந்து ஓட்ஸ் பவுடர் பண்ணணும். இது வந்து முன்னாடி நாளே பண்ணி வைக்க சொன்னாங்க. நான் மறந்துட்டேன்னு இல்லை, எனக்கு டைம் இல்லை. நான் தேவையான திங்ஸ் வாங்கினதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம எல்லாம் ரெடியா இருக்கோம் அப்படின்னு. பட் இந்த அரைச்சு வைக்கிறதெல்லாம் மறந்துட்டேன். அவசர அவசரமா வந்து அந்த வீடியோ ஓடும் போதே அரைச்சிட்டு இருந்தேன். இதுல நடுவில் வந்து பாப்பாவை கையில வச்சுட்டே கொஞ்சம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் கொஞ்சம் அவளை இறக்கி விட்டுட்டு பண்ணேன். இந்த மாவெல்லாம் குட்டி இறைச்சிட்டு இருந்தா அவளை அப்படியே பக்கத்துல என்கேஜ் பண்ணிட்டே நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அந்த ஜோவார் ஃப்ளோர் இருக்கு இல்லையா? அதை வந்து மெஷர் பண்ணிட்டு இருந்தேன். வெயிங் ஸ்கேல் வச்சு ப்ராப்பரா மெஷர் பண்ணும்போது கரெக்டா வந்துச்சு. அதோட அவங்க சொன்ன இன்கிரீடியன்ட், அவங்க சொன்ன டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டா வந்துச்சு. அடுத்து வந்து ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் எந்த ரெசிபியுமே சொல்லல. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இதுல உங்களுக்கு ரெசிபி எல்லாம் சொல்லி யாராவது ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நான் என்னென்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணேன், எப்படியெல்லாம் வந்து அதை வந்து நான் பண்ணினேன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸையுமே சேர்த்து சீவ் பண்ணணும். இந்த சீவ் பண்றது வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா 3 இன்கிரீடியன்ட் இருந்துச்சு. 3யுமே சேர்த்து பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டே பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இந்த குட்டி குட்டி கையை நான் பண்ற மாதிரி அவங்களும் பண்றாங்களாமா. ஸோ அந்த சீவ் பண்ணிட்டு அந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா, வேஸ்ட் இல்லை, அந்த கோர்ஸான ஒரு பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவகிட்ட கொடுத்துட்டேன். அதை வச்சுட்டு அவ்வளோ ஏதோ பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி தான் பசங்களை வந்து பக்கத்துல என்கேஜ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அந்த சீலியம் ஹஸ்க் பவுடர், நேத்து கூட நான் ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு புது இன்கிரீடியன்ட். இதை பத்தி நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரலா குளூட்டன் ஃப்ரீ பேக்கிங்ல வந்து அந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு.
அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்க்க போறோம். இதுக்கு வந்து 1 1/2 கப் ஆஃப் மில்க் தேவைப்பட்டுச்சு. இதே மில்க்க வச்சு நம்ம வந்து மில்க் ஷேக் அது மாதிரி வந்து நெறைய டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். என்னோட நேரம் லெமன் புழியிற அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையுமே எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. அப்புறம் கையிலேயே வந்து பிழிஞ்சிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பேக் பண்ற அந்த டின்ன வந்து கிரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சைடு. அதுக்கப்புறம் நம்மளோட வெட் இன்கிரீடியன்ட்டையும் ட்ரை இன்கிரீடியன்ட்டையும் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கே ஓரளவுக்கு தான் மிக்ஸிங் வரும். பட் தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் எக்ஸாக்ட்டா இருந்துச்சு. கரெக்ட்டா அவங்க சொன்ன மெஷர்மென்ட்ல நான் பண்ணது கரெக்ட்டா இருந்துச்சு. எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா இல்ல தண்ணியா இல்ல. ப்ராப்பரா இருந்துச்சு. அதனால தான் பேக்கிங்ல எப்பவுமே அந்த மெஷரிங், வெயிட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ வெட் அண்ட் ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல வந்து நம்மளோட மாவை போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பிரெட் வந்து டின்ல வச்சு பிரேக் பண்றது. நான் பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்கு ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி ஓடிஜி வச்சிருந்தேன். அது வந்து இடம் அடைக்குது. நான் அதிகமா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். எனக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ஆஃபீஸ்ல கிஃப்ட்டா குடுத்தாங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. யூசுவலா இந்த பேக்கிங்க்கு வந்து ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஆகும். எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அவன்ல தான் சொல்லிக் குடுத்தாங்க. பாத்திரத்துல வச்சு தான் சொல்லிக் குடுத்தாங்க. பட் அதுக்கு வந்து 1 1/4 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு என்கிட்ட பாத்திரமும் இல்ல. அந்த அளவுக்கு ஸ்டவ்லயே கிட்டயே நிக்கிறதுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல. ஸோ நான் ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கார்னிஷிங்க்கு நம்மளோட செசேமி சீட்ஸ் அதுக்கப்புறம் ஆரிகானோ அதெல்லாம் போட்டு ஆல்ரெடி கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட ஏர் ஃப்ரையருக்கு வேற எனக்கு எவ்வளோ மினிட்ஸ் வைக்கணும்னு தெரியல. நானா ஒரு குத்துமதிப்பா வந்து ஒரு அளவுக்கு வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரான டைமிங் தெரியல. மேபி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டைமிங்ல வச்சு அப்பப்ப எடுத்து டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கெச்சப் எப்படி பண்றதுன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. இதுக்கு நான் தக்காளி வாங்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் பிரெட் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு 1 மணிக்கு மேல போய் தக்காளி வாங்கிட்டு வந்தேன். நான் நேத்தே ஆர்டர் போட்டேன்னு நெனச்சேன். கடைசியா கெச்சப்ன்னு அவங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நான் தக்காளியே வாங்கல அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கெச்சப் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு தக்காளிய வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேஷ்யூல வந்து ஒரு சீஸ் மாரி ஒரு ரெசிபி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நாள் நைட் ஊற வச்சிருந்த அந்த கேஷ்யூ எடுத்துக்கிட்டு, அது கூட ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி, அத வந்து ஃபெர்மென்ட் பண்ற மாதிரி அது அந்த ரெசிபி வந்துச்சு. ஸோ அதுவுமே சைட்ல பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட டொமேட்டோ வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன இன்கிரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு, அத ஒரு தடவ வந்து மிக்ஸில பிளெண்ட் பண்ணிட்டு, மறுபடியும் அத வந்து ஹீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த அ மசாலா பவுடர் இதுல நான் ஆட் பண்றேன் இல்லையா? இதுவுமே வந்து முன்னாடி நாளே அரைச்சு வைக்க சொன்னாங்க. அதுவும் நான் பண்ணல. அதுவும் வந்து அப்பப்ப பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டா வந்து என்னோட கெட்சப் டெக்ஸ்சர் இப்படிதான் இருந்துச்சு. திருப்பி அத வந்து வேக வைக்கணும். அதனால மறுபடியும் வேற பாத்திரத்துல மாத்தி சிம்ல வச்சு அத கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருந்தேன். லாஸ்ட்டா வந்து சால்ட்டும், லெமனும் ஆட் பண்ணா இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிரும். இது எதுவுமே டேஸ்ட் பண்ணல. ஏன்னா நாளைக்கு தான் இந்த பிரெட் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி தருவேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து இத சாப்பிடவே முடியாது. எங்க வீட்ல ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு தான் வந்து டே 2ல சாண்ட்விச்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ண 3 ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ.